ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். கோவர்தன கிரிதாரியின் கருத்தை பின்பற்றி நடப்பவர்கள் அடைகின்ற நன்மையையும் பின்பற்றாதவர்களின் அழிவையும் சாற்றிய சத்கர்மலோலனான சர்வேஸ்வரன் இந்த 33வது ஸ்லோகத்தில் ஞானியும் பிரகிருதி வசப்பட்டு செயல் புரிவதை கூறுகிறார். சத்ருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாஹ பிரகிருதேர்ஞானவானபி பிரகிருதிம் யாந்தி பூதானி நிக்ரஹ கிம் கரிஷ்யதி. பூதானி எல்லா உயிரினங்களும் பிரகிருத்தின் இயல்பை யாந்தி அடைகின்றன. ஞானவானபி ஞானியும் ஸ்வஸ்யாக தம்முடைய பிரகிருத்தேக சதுஷம் இயல்புக்கு ஏற்றவாறு சேஷ்டத்தே செயல்புரிகிறார். நிகிரக பலவந்தமான பிடிவாதம் கிம் என்ன கரிஷ்யதி செய்யும். பிரகிருதி என்று இங்கு எது கூறப்படுகிறது? பிரகிருதி பூர்வகிருத்த தர்மாதர்மாதி சம்ஸ்காரக என்று பகவத்பாதர் பாஷ்யத்திலே பகிர்ந்துள்ளார். இங்கு பிரகிருதி என்ற பதம் பல்வேறு முன்பிறவிகளிலே செய்த நல்வினை தீவினைகளின் பயனாக வெளிப்படுகின்ற சம்ஸ்காரம் என்னும் வாசனையை குறிக்கிறது. மனிதன் இறக்கும் பொழுது அவனுடைய ஸ்தூல உடல் அழிந்தாலும் சூக்ஷ்மமான மனதிலுள்ள வாசனை அழிவதில்லை. பல பிறவிகளிலும் அந்த வாசனை அவனுடன் தொடர்ந்து வருகின்றது. பிரகிருத்திம் யாந்தி பூதானி. நதிகள் யாவும் கடலை நோக்கி செல்வதை போல் எல்லா உயிரினங்களும் தத்தம் இயற்கைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்கின்றன. நதியின் ஓட்டத்தை எவ்வாறு தடை செய்ய முடியாதோ அவ்வாறே இயற்கைக்கு மாறாக மனிதனால் எதுவும் செய்ய முடியாது. பிரகிருத்தே கிரியமாணானி குணை கர்மாணி சர்வசஹ அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. பிரகிருத்தியின் குணங்களால் எல்லா விதத்திலும் கர்மங்கள் செய்யப்படுகின்றன. அகங்காரத்தால் அறிவிழந்தவன் தன்னை கர்த்தாவாக எண்ணுகிறான் என்று இதே அத்தியாயத்தில் இன்னுயிர் காவலன் எம்பியுள்ளார். ஞானவானப்பி என்று ஏன் கூறப்பட்டது? பரமாத்மாவின் உண்மை தத்துவத்தை அறிந்து பகவானை அடைந்துவிட்ட மகாபுருஷன் ஞானவான் ஆவான். எல்லா குணங்களையும் கடந்த ஞானி கூட தம் இயற்கைக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார் என்றால் அஞ்ஞானி இயற்கைக்கு ஆட்படுவதில் என்ன சந்தேகம் இருக்கிறது? உண்மையில் முன்வினையின் சம்ஸ்காரம் ஞானிக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. அவருடைய உள்ளத்தில் உள்ள சம்ஸ்காரங்களுக்கு ஏற்றபடி உலகிற்கு வழிகாட்டும் வண்ணம் விருப்பு வெறுப்புகள், அகங்காரம், மமகாரம் ஆகியவை அறவே அற்று அவர் செயல்புரிகிறார். நிகிரக கிம் கரிஷ்யதி என்று எதற்காக கேட்கிறார்? உலகில் பிறந்த மனிதன் பிடிவாதமாக ஒரு கணம் கூட செயல்படாமல் இருக்க முடியாது. நகி கஷ்டித் க்ஷணமபி ஜாதோ திஷ்டத்ய கர்ம கிருத் காரியதே ஹ்யவஷ கர்ம சர்வ பிரகிருதி ஜெயர்குணைஹி. எந்த மனிதனும் ஒரு கணம் கூட ஒரு கர்மமும் செய்யாமல் எப்போதும் இருக்க முடியாது. பிரகிருத்தியில் தோன்றிய குணங்களால் தம்மை அறியாமல் செயலில் பிரவர்த்திக்கின்றனர் என்று இதே அத்தியாயத்தில் ரிஷிகேஷன் இயம்பியுள்ளார். அர்ஜுனன் சத்திரிய தர்மமான யுத்தத்தை கைவிட்டு ஞான யோகத்தை கடைபிடிக்க விரும்புகிறான். ஏ அர்ஜுனா, ஞான யோகம் எல்லோராலும் எளிதில் கடைபிடிக்க முடியாது. புலன்களை அடக்க எல்லோராலும் இயலாது. நீ ஞான யோகத்தை கடைபிடிக்க விரும்பினாலும் பல ஜன்மங்களில் ஏற்பட்ட இயல்பான வாசனையால் நீ கர்மயோகத்தையே கடைபிடிக்க நேரிடும். ஸ்வபாவஜேன கௌந்தேய நிபத்தஸ்வேன கர்மணா கர்த்தும் நேச்சசி என் மோகாத் கரிஷ்யஸ்ய வசோபி தத். கூர்மையான மதிப்படைத்த குந்திகுமாரா, மோகத்தால் எதை செய்ய நீ விரும்பவில்லையோ அதையே உன்னுடைய சுபாவத்தாலே கர்மத்தால் கட்டுப்பட்டவனாய் உன் வசமில்லாதவனாய் நீ செய்வாய். ஆகையால் அர்ஜுனா, அனாதி காலமாக நீ கர்மத்தில் பழகியிருக்கிறாய். விதிக்கப்பட்ட கடமைகளை கடைபிடிக்க மாட்டேன் என்று பிடிவாதமாக நீ இருந்தாலும் உன்னுடைய சுபாவம் உன்னை அவசிய கர்மத்தில் ஈடுபடுத்தும். அது மட்டுமல்ல,
விதிக்கப்பட்ட கடமைகளை ஆற்றாமல் விட்டுவிட்டால் உன் மனம் போன போக்கில் கர்மங்கள் செய்து முன்னை காட்டிலும் மிகுந்ததாக கர்மபந்தத்தில் சிக்கிக்கொள்வாய். பிரகிருத்தியை எதிர்த்து நீ பிடிவாதத்தால் எதையும் சாதிக்க முடியாது. எனவே கர்மயோகத்தை கடைபிடிப்பாயாக என்று அருமறை நாயகன் அறிவுறுத்துகின்றார். சத்ருஷம் சேஷ்டதே ஸ்வஸ்யாக பிரகிருத்தேர்ஞானவானபி பிரகிருத்திம் யாந்தி பூதானி நிகிரஹ கிம் கரிஷ்யதி. பல ஜன்மங்களில் ஏற்பட்ட சம்ஸ்காரத்தால் கர்மம் செய்யப்படும் என்று 33வது ஸ்லோகத்தில் கூறிய காளமேக பெருமாள் கர்ம பந்தத்தின் விடுபடும் வழியை 34வது ஸ்லோகத்தில் விளம்புகிறார். இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்திதோ தயோர்ன வசமாகச்சேத் தௌ ஹ்யஸ்ய பரிபந்தினோ. இந்திரியஸ்ய அர்த்தே ஒவ்வொரு புலனுக்குரிய நுகர்ச்சி பொருளிலும் ராகத்வேஷோ விருப்பு வெறுப்புகள் வியவஸ்திதோ மறைந்து இருக்கின்றன. தயோஹோ அவ்விரண்டின் வசம் ந ஆகச்சேத் பிடியிலே அகப்படக்கூடாது. ஹி ஏனென்றால் தௌ அவ்விரண்டும் தான் அஸ்ய இவனுடைய பரிபந்தினோ இடையூறு விளைவிக்கும் பெரும் எதிரிகள் ஆவர். இந்திரியஸ்ய அர்த்தே என்று கூறப்பட்டது. ஸ்ரோத்ரம், த்வக், சச்சு, ஜிஹ்வா, கிரகணம் முதலிய 5 ஞானேந்திரியங்களையும் வாக்கு, பாணி, பாதம், பாயுரு, உபஸ்தம் முதலிய 5 கர்மேந்திரியங்களையும் குறிப்பதற்காக இந்திரியஸ்ய என்று 2 முறை கூறினார். அர்த்தம் என்றால் புலன்களின் விஷயம். கண்ணுக்கு காண்பது விஷயம், காதிற்கு கேட்பது விஷயம். இவ்வாறு ஒவ்வொரு புலனுக்கும் தனித்தனியாக விஷயம் உள்ளது. ராகத்வேஷோ வியவஸ்திதோ புலன்களின் போகங்களில் ஈடுபடும் பொழுது ராகமும் துவேஷமும் உண்டாகின்றன. காதினால் இனிமையான இசையை கேட்கும் பொழுது அதில் விருப்பம் ஏற்படுகிறது. பெரிய கூச்சலை கேட்கும் பொழுது அதில் வெறுப்பு ஏற்படுகிறது. இவ்வாறு எந்த சந்தர்ப்பத்தில் எந்த விஷயம் மனதிற்கு இன்பம் அளிக்கிறதோ அதில் அவனுக்கு பற்று உண்டாகிறது. இதைத்தான் விருப்பு என்கிறோம். எந்த விஷயம் துன்பம் அளிக்கிறதோ அதில் வெறுப்பு ஏற்படுகிறது. உண்மையில் எந்த பொருளிலும் விஷயத்திலும் சுகமோ துக்கமோ கிடையாது. ஒருவனுக்கு இன்பத்தை ஏற்படுத்தும் பொருள் மற்றொருவனுக்கு துன்பத்தை அளிக்கிறது. அவ்வாறே ஒருவனுக்கே ஒரு சமயத்தில் இன்பம் அளிக்கும் பொருள் வேறொரு சமயத்தில் துன்பத்தை அளிப்பதாக தோன்றுகிறது. ஆகவே ஒவ்வொரு போகப் பொருளிலும் விருப்பு வெறுப்புகள் உள்ளடங்கியுள்ளன. அவற்றை அடையும் போதும் அவை விலகும் போதும் அவ்வப்போது விருப்பு வெறுப்புகள் உண்டாவதாக காணப்படுகின்றது. தயோர்ன வசமாகச்சேத் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கடமைகளை ஆற்றும் பொழுது எந்த பொருளிலும் எந்த செயலிலும் நமக்கு பிரியமானது பிரியமில்லாதது என்று எண்ணாமல் வெற்றி தோல்வி, மகிழ்ச்சி துயரம், லாபம் நஷ்டம் ஆகியவற்றில் சமபாவனையுடன் இருப்பதால் விருப்பு வெறுப்புகளுக்கு வசப்படாமல் இருக்க வேண்டும். ஏனெனில் விருப்பு வெறுப்புகளுக்கு ஆட்படுவதால் தான் மனிதனுக்கு மகிழ்ச்சியும் துயரமும் ஏற்படுகின்றன. ஆகவே மனிதன் சரணாகத சீலனை சரணடைந்து விருப்பு வெறுப்புகளை வெல்ல வேண்டும். தௌஹி அஸ்ய பரிபந்தினோ என்று கூறப்பட்டது. மனிதன் அஞ்ஞானத்தினால் விருப்பு வெறுப்புக்கு வசப்பட்டு அழியும் போகப் பொருட்கள் அவைதான் சுகத்திற்கு காரணம் என்று நினைத்து மேன்மைக்குரிய பாதையிலிருந்து விலகி விடுகிறான். இந்த ராகத்வேஷங்கள் விலைமதிப்பட்ட மனித பிறவியின் உன்னதமான பேற்றை அடைய விடாமல் செய்து விருப்பு வெறுப்புகளினால் போகப் பொருட்களுக்காக சொதர்மத்திலிருந்து நழுவச் செய்து பிற தர்மத்தில் ஈடுபடுத்தி பற்பல தடை செய்யப்பட்ட பாவ செயல்களில் ஆழ்த்துகின்றன. இதனால் மனிதன் இறந்த பிறகும் கூட வீழ்ச்சி அடைகிறான். ஆகவே ராகத்வேஷங்கள் நல்வழியில் இடையூறு செய்யும் எதிரிகள் என்று பவபந்த விமோச்சனன் பகர்ந்துள்ளார். இந்திரியஸ்யேந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்திதோ தயோர்ன வசமாகச்சேத் தௌ ஹ்யஸ்ய பரிபந்தினோ.